நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். இந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த கிராஸ் ப்ராடக்ட் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ரைட் ஹேண்டட் ரூல் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து ரைட் ஹேண்ட் ரூல் ஃபாலோ பண்ணுவோம்ல, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த கிராஸ் ப்ராடக்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் தான் கிராஸ் ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா அதோட கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 0 வரும். ஏன் எப்படி 0 வருது அப்படின்னு பார்த்தோன்னா, பேரல்னா இது ஏ வெக்டர் அண்டு இது வந்து பி வெக்டர். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 0 டிகிரி. இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு என்னது? மாடலஸ் ஏ வெக்டர் மாடலஸ் பி வெக்டர் சைன் தீட்டா ஏபி. இந்த தீட்டா ஏபி இருக்கிற இடத்துல என்ன வரும்? 0 டிகிரியா? அப்ப இந்த இடத்துல சைன் 0 டிகிரி வரும். சைன் 0ஓட வேல்யூ என்னது? 0. ஸோ நமக்கு அப்ப ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூ என்ன வரும்? 0. ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருந்துச்சுன்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டரோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து ஏ வெக்டார் அண்டு இது பி வெக்டார்னு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இருக்கும்போது இதோட ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது? 90 டிகிரி. அப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? மாடலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் சைன் தீட்டா ஏபி. இந்த ஏபி இருக்க இடத்துல தீட்டா ஏபி இருக்க இடத்துல என்ன வரும்னா சைன் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் சைன் 90. இப்போ சைன் 90க்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் இன்ட்டு ஏஎன் வெக்டார். இதான் வந்து எதுக்கான வேல்யூனா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ இது. நெக்ஸ்ட் தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து டஸ் நாட் ஒபே கம்யூட்டேட்டிவ் லா. இது கம்யூட்டேட்டிவ் லாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். பட் ஆனால் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது சைன் வந்து சேஞ்ச் ஆகும். மைனஸ் பி வெக்டார் டாட் கிராஸ் ஏ வெக்டார். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு வரும் வேல்யூ. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎக்ஸ் வெக்டார் ஏஒய் வெக்டார் ஏஇசட் வெக்டார் இது எல்லாமே யூனிட் வெக்டாராக இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் வெக்டார் கிராஸ் ஏஒய் வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஇசட் வெக்டார். இதே ஏஒய் வெக்டார் கிராஸ் ஏஇசட் வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ax vector. Next ax vector cross az vector cross ax vector equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ay vector. ஓகேவா? நெக்ஸ்ட் ay vector cross ax vectorனா என்ன வரும்னா மைனஸ் az. அப்படியே ஆப்போசிட்ல. ஓகேங்களா? அதாவது அப்படியே இது மாறுச்சுன்னா அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது? சைன் சேஞ்ச் ஆகுது. நல்ல ஞாபகம். அப்போ இங்கே ஏஇசட் வெக்டார் கிராஸ் ஏஒய் வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும்னா மைனஸ் ஏஎக்ஸ் வெக்டார். சிமிலராக இங்கே ஏஎக்ஸ் வெக்டார் கிராஸ் ஏஇசட் வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் ஏஒய் வெக்டார். அண்ட் தென் சேம் வெக்டாராக இருந்துச்சுன்னா ஏஎக்ஸ் வெக்டார் கிராஸ் ஏஎக்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு ஏஒய் வெக்டார் கிராஸ் ஏஒய் வெக்டார் ஈக்குவல் டு ஏஇசட் வெக்டார் கிராஸ் ஏஇசட் வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட வேல்யூ எல்லாமே 0 வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ கிராஸ் பி வெக்டாருக்கான வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறது? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஃபைன் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்னன்னா ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் வெக்டார். நெக்ஸ்ட் இதே பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும்னா பிஎக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டார்
plus by ay vector plus bz az vector. இப்போ இதை வந்து நம்ம a cross b a vector cross b vectorனா நம்ம எப்போவுமே எந்த ஃபார்மெட்டில் தான் இல்லைன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில். இது வந்து ax vector ay vector az vector. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து a வெக்டாருக்கான ரோ ax ay az. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து b வெக்டருக்கான ரோ. அப்போ bx by bz. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஏ வெக்டார் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா ஏஎக்ஸ் வெக்டார் மைனஸ் 5ay வெக்டார் ப்ளஸ் 2az வெக்டார். அண்ட் தென் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3ax வெக்டார் minus ay vector minus 4az vector. என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் a vector cross b vector வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார்முலா படி பார்த்தோன்னா a vector cross b vector equal to என்ன வரும் ax vector ay vector az vector. இங்கே ax ay az bx by bz. இது வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம இதுக்கு எழுத போகிறோம். எழுதணும்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎக்ஸ் வெக்டார் ay வெக்டார் az வெக்டார். இது இருக்க கோஎஃபிஷியன்ட் ஏஎக்ஸ் வெக்டார் கோஎஃபிஷியன்ட் 1, ayக்கு -5, azக்கு 2. அதே மாதிரி சிமிலராக பி வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டார் கோஎஃபிஷியன்ட் 3, நெக்ஸ்ட்டு -1, நெக்ஸ்ட்டு -4. இப்போ நம்ம மாடலஸ் ஃபைன் பண்ணோம். ஏஎக்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு இந்த விட்டுருவோமா? அப்போ 4 × 5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மைனஸ் ஏஒய் வெக்டார். சிமிலராக மேட்ரிக்ஸில் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இதுவும் விட்டுருவோம். அப்போ -4 -6. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏஇசட் வெக்டார் இன்ட்டு இதை விட்டுட்டோம்னா -1 ப்ளஸ் 15. அப்போ என்ன வரும்னா ஏஎக்ஸ் வெக்டார் 22 மைனஸ் ஏஒய் வெக்டார் -10 ப்ளஸ் ஏஇசட் வெக்டார் இன்ட்டு 14. ஓகேவா? அப்போ வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 22 ஏஎக்ஸ் வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ஏஒய் வெக்டார் ப்ளஸ் 14 ஏஇசட் வெக்டார். இதான் வந்து எதுக்கான வேல்யூ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டருக்கான வேல்யூ. அண்ட் த யூனிட் நார்மல், அதாவது கிராஸ் ப்ராடக்ட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் யூனிட் நார்மல் வெக்டாரும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனிட் நார்மல் வெக்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏஎன் வெக்டார் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிட் நார்மல் வெக்டாருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎன் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் divided by modulus of a vector cross b vector. இப்போ நம்ம a vector cross b vector ஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? மாடுலஸ் ஃபைன் பண்ணோம். இப்போ a vector cross b vectorோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோமா? அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 22 ax வெக்டார் plus 10 ay vector plus 14 az vector. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? மாடுலஸ். மாடுலஸ் a vector cross b vector equal to என்ன அப்படின்னு பார்த்தோம்னா root of 22 square plus 10 square plus 14 square. 22 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும்னா 484 and 10 ஸ்கொயர் பண்ணோன்னா 100, 14 ஸ்கொயர் பண்ணோன்னா 196. இதோட டோட்டல் ஆட் பண்ணா 780. ரூட் 780யோட வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம், அப்படியே தான் வச்சுக்கிறோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு ஏஎன் வெக்டார் ஃபைன் பண்ணுமா. ஏஎன் வெக்டார் ஈக்குவல் டு என்ன, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மாடலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ என்ன வரும்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூ 22 ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் 10 ஏஒய் வெக்டார் ப்ளஸ் 14 ஏஇசட் வெக்டார் divided by root 780. இது எப்படி எழுதலாம், 1 divided by root 780 into 22 ax vector plus 10 ay vector plus 14 az vector. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 வெக்டார்ஸ், இல்லைனா இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 வெக்டார்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டாட் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார்ஸ் ஆர் அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இது எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ பி வெக்டார் டாட் சி வெக்டார், இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இந்த வேல்யூ எல்லாமே எப்படி ஃபைன் பண்ணாலும் நமக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் வெக்டார். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டார் plus by ay vector plus bz az vector. And then c vector equal to என்ன அப்படின்னு பார்த்தோன்னா cx ax vector plus cy ay vector plus cz az vector. இதான் வந்து 3 வெக்டர்ஸ்க்கான வேல்யூ. ஃபார்முலா படி பார்த்தோன்னா இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா a vector டாட் b vector கிராஸ் c வெக்டருக்கான வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் மாடலஸ். ஓகேவா. இங்கே என்ன வரும்னா ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் அண்ட் தென் இங்கே வந்து பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். நெக்ஸ்ட் சிஎக்ஸ் சிஒய் சிஇசட். இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வால்யூம் ஆஃப் பேரலலி பைப்டு, ஆனால் வால்யூம் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு இதே நார்மலாக நம்ம ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம்னா பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னா ஈக்குவலாக இருக்கும். இதே இது மாறி இருந்துச்சுன்னா சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாருக்கு பதிலாக என்ன இருந்துச்சுன்னா ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னா என்ன வரும்னா மைனஸ் வரும். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட்டு சி வெக்டார் இன்ட்டு என்ன இருக்கும் ஃபார்முலாவில் அப்படின்னு பார்த்தோன்னா சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு இருக்கும் ஃபார்முலாவில். இதே நம்ம ஃபைன் பண்ணும்போது சி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், ஒரு மைனஸ் வந்து முன்னாடி வரும். ஓகேங்களா. தேர்ட் ஒன் வந்து என்னன்னா இஃப் 2 of 3 வெக்டார்ஸ் ஆர் ஈக்குவல் தென் த ரிசல்ட் ஆஃப் த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் 0. இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இருக்கு. இப்போ இந்த பி வெக்டாரோட வேல்யூவும் ஏ வெக்டாரோட வேல்யூவும் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேல்யூ என்ன வரும்னா 0 வரும். அதாவது பி வெக்டார் ஈக்குவல் டு இந்த பி வெக்டாரோட வேல்யூ என்னவா இருக்குது ஏ வெக்டார். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இதோட வேல்யூ என்ன 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்னா எப்போவுமே டிஸ்ட்ரிபியூட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா கிவன் 3 வெக்டார்ஸ் என்னென்ன வெக்டார் கொடுத்துருக்காங்க ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் என்ன அப்படின்றத எழுதிடலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2ax வெக்டார் மைனஸ் ஏஇசட் வெக்டார். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் ஈக்குவல் டு என்னது 2ax வெக்டார் minus ay vector plus 2az vector and then c vector equal to என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2ax vector minus 3ay vector plus az vector. இப்போ சொல்யூஷன் என்ன ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a vector டாட் b vector கிராஸ் c vector. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ax ay az bx by bz cx cy cz. இப்போ ax ஓட வேல்யூ
2. ay இங்கே இல்லை 0. இங்கே -1. நெக்ஸ்ட்டு bx 2. இது -1. இது 2. நெக்ஸ்ட் இங்கே 2. இது -3. இது 1. இப்போ இதுக்கு மாடலஸ் ஃபைன் பண்ணுமா? அப்போ 2 இன்ட்டு -1 இன்ட்டு +1 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -0 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ நான் அது 2 -4. நெக்ஸ்ட்டு இங்கே -1 இன்ட்டு -6 +2. இப்போ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 இன்ட்டு 5 இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கே -1 இன்ட்டு -4. இப்போ 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4. அப்போ 14. இதோட வேல்யூ என்னது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டரோட வேல்யூ என்ன? 14. நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார்ஸ் ஆர் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இங்கே பார்க்குறது வந்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தா பி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் நாட் ஈக்குவல் டு ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார். இதே ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார். நெக்ஸ்ட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா பி வெக்டார் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஃபர்ஸ்ட்டு இந்த செகண்ட் இருக்க டேர்ம் எழுதிட்டு பேலன்ஸ் இது ரெண்டுத்தையும் அப்படியே இதே ஆர்டரில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் என்ன வருதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பேலன்ஸ் பி அண்ட் சி இதே ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பி வெக்டார். இதுக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? செகண்ட் இருக்கிறது ஏ வெக்டார். பேலன்ஸ் என்ன எழுதணும்? சி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? மைனஸ் இந்த பி வெக்டார் போட்டு நெக்ஸ்ட் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு எழுதுறது. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பிளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் plus c vector cross a vector cross b vector equal to இதோட வேல்யூ என்னன்னா 0. இதான் வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ கிவன் என்ன அப்படின்றது எழுதிடலாம். a vector equal to 2ax vector minus az vector. Next b vector equal to 2ax vector minus ay vector plus 2az vector. And then c vector equal to என்ன அப்படின்னு பார்த்தா 2ax vector minus 3ay vector plus az vector. நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றோம்? வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டார் கிராஸ் c வெக்டார். ஓகேங்களா? ஈக்குவல் டு b வெக்டார் இன்ட்டு a வெக்டார் டாட் c வெக்டார் மைனஸ் c வெக்டார் இன்ட்டு a வெக்டார் டாட் b வெக்டார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? a வெக்டார் டாட் c வெக்டார். a வெக்டார் டாட் c வெக்டார். a வெக்டாரோட வேல்யூ 2ax மைனஸ் az இன்ட்டு c வெக்டாரோட வேல்யூ என்னது? 2ax மைனஸ் 3ay வெக்டார் பிளஸ் az வெக்டார்.
இப்போ ஏஎக்ஸ் வேல்யூ இசட் வேல்யூ மட்டும் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஏஎக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 2 × 2 4. நெக்ஸ்ட்டு ஏஇசட் வேல்யூ இங்கே 1 இங்கே -1 அப்போ -1 × +1 -1 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணும் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஏ வெக்டார் என்னது 2ax வெக்டார் மைனஸ் ஏஇசட் வெக்டார். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் பி வெக்டாரோட வேல்யூ 2ax வெக்டார் மைனஸ் ay வெக்டார் ப்ளஸ் 2az வெக்டார். கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ 2 × 2 4. நெக்ஸ்ட்டு ஏஇசட்னா -2 ஈக்குவல் டு 2. இப்போ ஃபார்முலா படி எழுதணும்னா இங்கே என்ன வரும் பி வெக்டார் இன்ட்டு 3 ஏ வெக்டார் டாட் சி வெக்டாரோட வேல்யூ 3 அப்போ 3 பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்னது 2 அப்போ 2 சி வெக்டார். இப்போ நம்ம பி வெக்டார் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ எழுதுமா 3 × 2ax வெக்டார் மைனஸ் ay வெக்டார் ப்ளஸ் 2az வெக்டார். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 × சி வெக்டாரோட வேல்யூ 2ax வெக்டார் மைனஸ் 3ay வெக்டார் ப்ளஸ் az வெக்டார். நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறோம் உள்ள 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6ax வெக்டார் மைனஸ் 3ay வெக்டார் ப்ளஸ் 6az வெக்டார். நெக்ஸ்ட் இதை -2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -4ax வெக்டார் ப்ளஸ் 6ay வெக்டார் மைனஸ் 2az வெக்டார். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6ax மைனஸ் 4axனா 2ax வெக்டார் மைனஸ் 3ay இங்கே ப்ளஸ் 6ay அப்போ 3ay வெக்டார். நெக்ஸ்ட் இங்கே 6az மைனஸ் 2az அப்போ 4az வெக்டார். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாருக்கான வேல்யூ என்னன்னா இதுதான்.